இந்த அற்புதத்தை காமிச்சியே ஜனங்களை எங்க கொண்டு வராங்கன்னா இயேசு வண்டையில கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை சுமக்க வேண்டும். இவன் மேன்மைகளுக்காக அற்புதங்களுக்காக இயேசுவை பின்பற்ற வந்ததுனால இவன் இப்ப சிலுவையை சுமக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, மனசு இல்லை. உடனே கிறிஸ்துவத்தை குறை சொல்றான், சபையை குறை சொல்றான், ஆண்டவரை விட்டு விலகி போறான். கடந்த நாட்களில் ஒரு 2 நபர்களை நான் சந்தித்தேன். அவங்க 2 பேருக்குமே 60 வயசு. அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு தெரியாத வசனத்தெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இல்லைங்க, ஆண்டவரை நம்பி இன்னைக்கு நான் நடுத்தெருவில் நிற்கிறேங்க, ஆண்டவரால் எனக்கு எதுவுமே செய்யலைங்க, என் வாழ்க்கை இப்படி வச்சிருக்கிறாரு அப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி என்கிட்ட பயங்கர ஆர்கியூமெண்ட். ஏப்ரல் மாதம் எனக்கு பிறந்த நாள், அன்னைக்கு கூட ஆண்டவரை விட்டுட்டு வெளியில் போயிடலான்னு இருக்கிறேன், ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம் இருக்கிறேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் என்னை பின்பற்றவில்லை, மேன்மைகளுக்காக என்னை பின்பற்றினார்கள். அற்புதத்தை சொல்லி அற்புதத்தை காட்டியே மக்களை இயேசுவண்ட கொண்டு வராங்க. அவங்க மேன்மையை எதிர்பார்த்து வராங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட மேன்மையை எதிர்பார்த்து வராங்க. தங்களுக்கு ஒரு கார் வேணும், பங்களா வேணும் அப்படிலாம் எதிர்பார்த்து வராங்க. அதனால் அவங்களால நிறைய நாள் நீடிக்க முடியல இந்த இயேசுவின் அன்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்கிறார். பாஸ்டர்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார் பொழுது, இந்த மாதிரி ஒரு மனிதனானவன் எதற்காக படைக்கப்பட்டான் அப்படின்றது இவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஒரு 2 பேர், இந்த கிறிஸ்தவத்தில் எங்களால் நாங்கள் ஒரு பயனை அடையலை, அதனால் நாங்கள் கிறிஸ்தவத்தை வெளியேறிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தம்பி சொல்கிறார். இப்போ ஒரு டியூஷன் மாஸ்டர்னா அவர் சொல்கிறது புரிஞ்சால் அவர்கிட்ட படிப்பாங்க. அவர் சொல்கிறது புரியலன்னா என்ன பண்ணுவாங்க பசங்க, அவர் விட்டு போயிடும். அது மாதிரி ஒரு சரியான வேத விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா அந்த வேதத்தில் அந்த வாழ்க்கையில் அந்த வார்த்தையில் அவங்க நினைச்சு நிற்பாங்க. ஆனால் இவரை போன்ற ஆட்கள் ஒரு சரியான வாழ்க்கையை விளக்கவில்லை வேதத்தில் இருந்து. இயேசு கிறிஸ்துவின் மேன்மை எதிர்பார்த்து வராங்க. இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான விஷயம், ஒரு அற்பமான விஷயம் அல்ல. அற்பமாக வாழ்ந்துவிட்டு 4 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் கடனிலே சாகிறது, அப்படி அதற்காக உருவாக்கப்பட்டவன் மனிதன் அல்ல. ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். 4 பேருக்கு கொடுத்து உதவணும், கஷ்டப்படணும், நம்ம உதவணும். பல தேவைகளோடு இருக்காங்க, படிக்க ஃபீஸ் இல்லாத இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து ஃபீஸ் கட்டணும். இப்படியெல்லாம் ஒரு உதவி செய்கிற அளவுக்கு நம்ம வரணும். நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் நம்ம உதவிட்டு மேலே வரணும். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இப்படி இருக்கும்போது மனிதனானவன் ஒரு மேன்மையான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். ஆனால் இந்த பாஸ்டருக்கு இது தெரியாது. மனிதன் என்பவன் ஒரு சர்ச்சுக்கு வரணும்னா ஒரு ஆளை மட்டும் பார்க்குறாரு. இவரே சர்ச்சுக்கு வந்து இவருடைய பிரசங்கத்தை கேட்கணும், இவருடைய இவர் சொல்கிற பாட்டு பாடணும், இவர் ஜோம் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்குறார் இவர். ஆனால் இந்த பைபிளானது அதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஒரு பாஸ்டர்னு ஒருத்தர் நியமிச்சிக்கின்னு அவர் அங்கே போயிட்டு சண்டே வேலை அங்கே போயிட்டு அவர் பாட்டு பாட சொன்னார், பாட்டு பாடி கைத்தடின்னு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவன் மனிதன் அல்ல. ஒரு மேன்மையான வாழ்க்கை இந்த உலகத்திலே உணவு, உடை, இருப்பிடம் 3 அத்தியாவசிய தேவைகள். இவற்றையெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இதை என்ன செஞ்சால் இதெல்லாம் நமக்கு வரும்? இந்த உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் எதுவும் தானாக நம்ம வந்து சேர்ந்துடாது. நாம் இதற்காக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், கல்வி அறிவை வளர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த உலகத்திலே. இதை பாஸ்டர்கள் ஒரு பாட்டு பாடும் ஒரு பாண்டமாய் நம்மளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வேலையும் செய்யாமல் பல நேரங்கள், பல மணி நேரங்கள் ஜபம் செய்யும் ஒரு பாண்டமாக நம்மளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள். ஒரு பயன்படாத பாண்டமாக நம்மளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த பாஸ்டர்கள். இந்த ஒரு பைபிளானது மனிதனின் வாழ்க்கையை மேன்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் மேன்மையாக வாழ பிறந்தவனே ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, கேடுகட்ட வாழ்க்கை வாழ பிறந்தவன் அல்ல. இங்கே அதற்காக தான் ஒரு கல்வியை இறைவன் மனிதனுக்காக கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியான விதத்திலே பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே மேன்மையாக வாழ வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்குடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும். நம்ம சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் தலைமுறைகளும் சந்தோஷமாக, சமாதானமாக, வியாதியின்றி, நோயின்றி வளர வேண்டும். அதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். இவர் என்ன சொல்றாரு, 2 பேர் வந்து
இந்த கிறிஸ்துவத்தை விட்ட போறேன்றாங்க. அப்போ இந்த பைபிள் ஆனது அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ புரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த பைபிள் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு அந்த 2 பேருக்கும் தெரியாது. இந்த பாஸ்டர்னு மைக்கை பிடிச்சி பேசிக்கிறாரு, சிலுவை முன்னால் நின்றுன்னு சிலுவை பின்னால் வச்சுட்டு, இவருக்கு தெரியாது இந்த பைபிள் எதற்காக உருவாக்கப்பட்டது, இந்த சிலுவை என்பது எதை குறிக்கிறது. அவர் பின்னால் ஒரு சிலுவை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலுவை என்பது எதை குறிக்கிறது அப்படின்றது இந்த விஷயம் இந்த பாஸ்டருக்கு தெரியாது. நான் தான் மாஸ்டர் அப்படின்னு 10 பேர் சொன்னால் அவர் காது குளிர கேட்கறது தான் இவர் பாஸ்டர். வேற ஒரு விஷயமோ ஒரு பயனுள்ள வேலையும் இவரால் நமக்கு ஆகாது. இவருடைய வார்த்தைகளை கேட்டால் நாம் பாழ போக வேண்டித்தான். பயனில்லாத வார்த்தைகளை, இவருடைய பயனில்லாத வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கை பாழாகி கொண்டிருக்குது என்பது நிஜமே. இந்த சிலுவை, அவருடைய பின்னால் இருக்கிற சிலுவை, அது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனானவன் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து திரும்பவும் கல்வி கற்க போகிறானே, அந்த குழந்தை கல்வி கற்க தன்னுடைய புத்தக பையை எடுத்து சுமந்து கொண்டு செல்கிறது. அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அதுபோல இன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததியினர் தலைமுறைகளும் இனிமேல் வரப்போர்கள் இந்த 10 புத்தக சபையை சுமந்தே ஆக வேண்டும் என்பது நம்முடைய நியதியாக இருக்கிறது. இந்த பைபிள் ரகசிய மரபுகள் எல்லாம் இவருக்கு தெரியாது. பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனலில் ஒவ்வொரு அங்கமாக பிரித்து பகுத்து ஆராய்ந்து உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, இவற்றையெல்லாம் சிந்தித்து செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக சீரமாக இருக்கும். சந்தோஷமாக, கவலை இல்லாமல், நோய் இல்லாமல் வாழலாம் இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் வார்த்தைகளை கேட்டால். நண்பர்களே, இந்த பாஸ்டர்களுக்கு இந்த பைபிளையா உருவாச்சு? இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தாரு? இயேசு கிறிஸ்து யாரு? ஹூ இஸ் ஜீசஸ்? இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக பிறகுறாரு அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன் மனிதனாக பிறந்தார் அவர்? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தவொடனே கள்ளிக்கூடம் போல, அது மாதிரி அவர் அன்னைக்கு உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் அந்த பாடுகள் பட்டு சிலுவையை தூக்கி சுமந்து பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையுண்டார். இந்த புத்தக சுமையை நாம் தூக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்று சிலுவையை தூக்கி சிலுவையிலே அறையப்பட வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை அவர் சரியாக நிறைவேற்றினார். இன்று நாம் நம்முடைய புத்தக சுமைகளை தூக்கி அதை நன்கு நாம் கற்று அதில் தேர்ச்சி அடைந்த பல புதுவிதமான அறிவு சார்ந்த விலங்குகளை நாம் மண்டையில் ஏற்றி அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பதை இந்த இறை நோக்கமும் மனிதனுடைய நியதியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டார்கள் மனிதர்கள். எதற்காக உருவாக்கப்பட்டார்கள்? கல்வி கற்க வேண்டும், படிக்க வேண்டும், உயர வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், செழிப்பாய் சந்தோஷமாய் சமாதானமாய் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டான் மனிதன். ஆனால் இதனுடைய ரகசியத்தையும் மறைபொருளையும் அறிந்திராத இந்த கிறிஸ்துவ பைபிள் விளக்கவாதிகளால் நமக்கு ஒரு பயணம் இல்லை. இந்த மோகன் சிலாசஸ் அவர்கள் பல பிரசங்கங்களை பேசிவிட்டார். அவர் கட்டிட சபையை, நகராத சபையை, அசையாத சபையை, பேசாத சபையை தான் முக்கியத்துவப்படுத்துவார். ஆனால் இந்த பேசும் சபையை முக்கியத்துவப்படுத்துவதில்லை. இந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு? சிலுவையை சுமக்க வேண்டும் அப்படின்றாரு. சிலுவையை இப்போ யார் சுமக்கிறது? சிலுவையை இதை மோகன் சிலாசஸ் சுமக்கிறாரா? இல்லை டிபிஎம் பாஸ்டர்கள் சுமக்கிறார்களா? இல்லை சிலுவையை பால் தினகரன் சுமக்கிறாரா? யார் சுமக்கிறார்களீங்க? இல்லை இந்த பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் என்னைக்காவது சிலுவை சுமந்திருக்கிறாரா? இல்லை, அதனுடைய அறிகுறி, அதனுடைய பொருள்படும் புத்தக சுமையை நாம் சுமக்கிறோம். அதுவே சிலுவை சொல்லும் சத்தியம், அதுவே சிலுவை சொல்லும் சாதிக்கும் வழி. மனிதன் இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டும், அதற்காக உருவாக்கப்பட்டது இந்த கல்வி. அந்த காரணத்துக்காகத்தான் அன்று சிலுவையை சுமந்தார் கிறிஸ்து. அதற்காகத்தான் நாம் இன்று புத்தக சுமையை சுமக்கிறோம். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. இதுவும் அதுவும் ஒன்றாக ஒத்துப்போகிறது. இதுவே நம்முடைய வாழ்வியல். இவையே நம்முடைய வாழ்வியலுக்கு ஏற்ற விஷயங்கள் இந்த வேதத்திலே மறைந்திருக்கிறது. இவற்றை எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. பைபிள் கல்வியை முக்கியத்துவப்படுத்துது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதை தான் சொல்லுது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, ஊரா சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்களுடைய சந்ததிக்கு சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் புது விஷயம். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்த இந்த பைபிள் சீக்ரெட் தமிழ் சேனல்ல சொல்லி இருக்கேன். நீங்கள் இதெல்லாம் மற்றவங்கிட்ட சொல்லுங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க, அதுங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரிந்த தமிழ் வார்த்தைகளையோ அல்லது தாய்மொழி வார்த்தைகளையோ
அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க மற்ற பாஷைகளை கற்றுக்கொள்வார்கள் என்பது சந்தேகமே இல்லை நண்பர்களே. அந்த பிள்ளைகளை படிப்பதற்கு ஏற்ற ஒரு உடல் வாகோடு உடல் தகுதியோடு நாம் வளர்க்கும் போது, உடல் தகுதியோடு எப்படி வளர்க்கிறது? பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் ஒருமுறை முடி வெட்ட வேண்டும், நகங்களை வெட்ட வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். வாரத்திற்கு இருமுறையாவது தலைமுடிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் இந்த மாதிரி பராமரிக்க வேண்டும் பிள்ளைகளை. இந்த கல்வி எனும் களத்திலே நின்று போரிட அவர்களை உடலை தகுதிப்படுத்த வேண்டும். திடகாத்திரமான உடலை அவர்களுக்கு தர வேண்டும். இந்த புத்தக சுமையை சுமக்கும் அளவுக்கு உடலிலே சக்தி இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அதுவே இறை நோக்கம், இயேசுவின் நோக்கம். அதற்காகவே வந்தார் இயேசு கிறிஸ்து. அதுக்காகவே சிலுவை சுமந்தார், மாண்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.